முத்துப்பாண்டி உட்காரு. வாழ வேண்டிய பிள்ளைங்கதான், என்ன பண்றது? அந்த சேர தூக்கி போடு. மாமா தனலட்சுமி எங்க? உன் மகன் என்ன என் மவனுக்கு கொள்ள பிரியம். எங்க போனா? தனலட்சுமி அக்கா எங்கடா? மேல இருக்கு. மேல நடந்ததே நினைச்சு அழுதுட்டு இருக்காத தனோ. ஹாய் சலோ. நாங்க போறோம்டி. மணப்பெண் தோழிகள். மதுரையில் இருந்தானே என்னை உசுத்தி விட்டேன் நீனே. ஏன் சொல்ல தள்ளி போற? அட ஊர்ல இருக்கிற அம்புட்டு பிள்ளைங்களை முத்துப்பாண்டி மாதிரி ஆம்பளை வேணும் சொல்றாங்க, நீ மட்டும் ஒதுங்குற. வீரண்டு கோர்ட் வாசல்ல இருந்து கோயில் வாசல் வரைக்கும் கொலை பண்ணிருக்கேன். 32 கேஸ் இருக்கு சாட்சியோட. ஆனா ஒரு பையன் படியேறி சாட்சி சொல்ல மாட்டான். முத்துப்பாண்டினால குத்தி கொண்டு விடுவான பயம். போன வயலுக்கு திரும்பியா வர போறாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, இளவு நடந்த வீட்டுல உடனே ஒரு நல்லது நடத்திடணும்னு. அதுக்காக தான் சொல்றேன், கல்யாணத்தை முடிச்சிருவோம். சிங்கமடி ஆம்பளை சிங்கம். உங்கூட பச்சை ஒரு மச ரெட்ட ஜடையோட சமாளு புடிச்சது தூக்கிட்டு போயிட்டோம் ஒரு வாரம். கிட்டத்தட்ட இந்த ஊர்ல சமைஞ்ச பொண்ணு சமையல்காரியா இருந்தாலும் பிடிச்சா தொடாம விட்டதில்லை இந்த முத்துப்பாண்டி. இத்தனை பொண்ணுங்களை தொட்டிருக்கேன், ஆனா இனி வரைக்கும் என் கை விரல் உன் மேல பட்டிருக்குமா? ஏன்? ஐ லவ் யூ. ஏய் என்னடா பாக்குறீங்க? ஏன் பாக்குற? அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. போ 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 தூக்குங்கடா, தூக்குங்க. போ 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 ஆடா. நல்ல வாழ்ற காலத்துல பாக்குற நிறைய பொண்ணுங்களை வச்சுக்கணும்னு தோணும். ஆனா கட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் வச்சு வாழணும்னு உன்ன மாதிரி யாராவது ஒருத்தைய பார்க்கும்போது தான் தோணுது. உன்னை நான் நெஞ்சில வச்சிருக்க செல்லம். உன் பொண்ணை விட என் பையன் 20 வயசு மூத்தவன் தான். அதனால என்ன, இவங்க ஐயாவுக்கும் எனக்கும் கூட தான் 24 வயசு வித்தியாசம். நாங்க குடும்பம் நடத்தலையா, புள்ள பெத்துக்கலையா? ஏன் நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். நீ என் கோட்டைக்கே மகாராணி. நம்ம கல்யாணத்துக்கு யாரு குறுக்க வந்தாலும் கொண்டே விடுவேன். ஏன்னா ஐ லவ் யூ. உங்களை அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா கூப்பிடுறாங்க, வர்றேன். ஐ லவ் யூ. நாளைக்கு காலையில ஐயாவே நேர்ல வாராக, பேசி நிச்சயம் பண்ணிடுவோம். அப்பு அப்ப கிளம்பலாமா? ஆமா. நாங்க வாரோம். வண்டி எடுங்கடா. வரங்க அத்தை, வரங்க மாமா. சித்து தங்க சௌக்கியமாப்பா? என்னம்மா ஷில்பா, அங்கிள் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா? என்ன அங்கிள், can't you leave him alone for some time? இப்படி எல்லாரும் வந்திருக்கீங்க. ஷில்பா, நான் தான் வர சொன்னேன். ஒரு சின்ன மீட்டிங், அதுக்கப்புறம் all yours. I'll be waiting for you. I'll be there. அவன் சொல்லிட்டு போறது ஒன்றும் தப்பில்லையே, நீயும் கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கப்பா. பார்த்துக்கிறேன்ப்பா. அப்புறம் இந்த 3 பேர் கடந்த 2 மாசம் உன்னை பார்க்கறதுக்கு பொதுக்கூட்ட வேலைகளை பார்க்க போறேன். நீங்க இருந்து முடிச்சுட்டு வாங்க, சரிதானே தம்பி? ஒரேடியா 2 மாசம் லேப்லயே இருந்துட்டீங்க. காரணம் இருக்கு. உங்ககிட்ட வராமலே எல்லா விஷயத்தையும் முடிச்சிடலாம் தான் நினைச்சேன், ஆனா முடியல. ஏஞ்சலினா கட்டாயம் இந்தியா வந்தே ஆகணும்னு இருக்காங்களாம். நான் எவ்வளோ சொல்லியும் கன்வின்ஸ் பண்ண முடியல. நான் பார்த்துக்கிறேன். சார், எனக்கு ஒரு பிரச்சனை. இந்த ராமர் மேட்டரில் தான் முரளி போலீஸில் மாட்டி சொதப்பிட்டான். இந்த மாதிரிலாம் சொதப்பிட்டு இருக்காதீங்க. டிசம்பர் 10 முக்கியமான நாள், அதுக்கு ரெடியா இருங்க. அசோக், இங்க வாங்க. அசோக், இந்த ஆஞ்சலினா மேட்டர் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணணும். பண்ணிடலாம். May I? Go ahead. என்னடா? Don't cry. பரவாயில்லையே, ஜம்முன்னு இருக்கான். இவர் தான் நம்ம மருந்து சக்சஸ் ஆகிறதுக்கு காரணம். என்ன ஒரு 18 குழந்தைங்களை காவு வாங்கிட்டாரு.
எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே வச்சிருங்க. எவ்ரி மந்த் ரிவ்யூ பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு காரணம் சொல்லுங்க. I'll miss you. I'll miss you. சார் என்ன சொன்னாரு? டிசம்பர் 10க்காக இந்த பிளான் வைஸ் நடக்க சொல்லி. சரி. இந்த மாஸ்டர் பிளான் முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி, அப்படியே பண்ணுறேன். Padma Shri, One can keep talking anything. man of chemical miracle, his innovative continuous research on pharma drugs Padma, great scholar, scientist, and is well known across the globe. என்ன நடக்குது என் லைஃப்ல? 3 பேர்ல ஒருத்தனை எதிரியா முடிவு பண்ணலாம்னு நினைச்சேன். அந்த 3 பேரையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒருத்தன் கிடைச்சிருக்கான். வெளி உலகத்துக்கு அவன் ஒரு சயின்ஸ் ஜீனியஸ். ஆனால் ஆக்சுவலாக இவங்க 3 பேரையும் தான் பினாமியாக வச்சுக்கிட்டு மெடிக்கல் மாஃபியா கனிம வளம்னு மொத்த கிரைம் வேர்ல்டையும் ரூல் பண்ணிட்டு இருக்கான். நம்மளோட முதலமைச்சர் நேற்று அவன் தலைமை தாங்கின ஃபங்க்ஷனுக்கு அழையா விருந்தாளியா வராரு. நிச்சயமா சொல்றேன், அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ ஒரு புரிதல் இருக்கு. நாம செயின் பறிப்பில் பிடிச்சி கொடுத்தவன் லூப் ஹோலா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவனை கொள்றான். அவன் பாடி கூட வேஸ்ட் ஆக்காம அவன் நெஞ்சில ஒரு ஜாதி பேரை பச்சை குத்தி மதுரையில ஜாதி கலவரத்தை உண்டாக்கி அவன் சைட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் வர விடாம பண்றான். பாருங்க, இன்னைக்கு காலையில் என்ன கண்டுபிடிச்சாங்க? மதுரையில் ஒரு தலையில்லாத முண்டத்தை கண்டுபிடிச்சாங்க. அடுத்த தலையை கண்டுபிடிக்க போறாங்க. யங் சயின்டிஸ்டா நம்ம என்ன? அவனே கலவரத்தை பண்ணிட்டு அதையே மேடையில சொல்லி கைத்தட்டலும் வாங்குறான். டிசம்பர் 10 அவன் வாழ்க்கையில முக்கியமான நாள். அதை அவனுக்கு மறக்க முடியாத நாளா நான் மாத்தி காட்டுறேன். நேற்று வரைக்கும் நம்ம கார் கதவை திறந்து விட்டுட்டு இருந்த போலீஸ் நினைச்சு பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருக்கு. நல்ல வேளை உங்க அப்பா அவரோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி எங்களை வெளியே கொண்டு வந்துட்டாரு. யார் சார் அவன்? வந்த கோவத்துக்கு அவனை ஹாஸ்பிட்டலே போட்டு தள்ளிருப்பான். நீங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஊன்னு சொல்லுங்க. நீங்க 3 பேரும் என் பெனாமின்னு நேத்து வரைக்கும் பெருமாள் தம்பி கூட தெரியாது. ஆனா அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். நான் சுவிட்சர்லாண்டில் என்ன பண்ண போனேன்னு உங்க 3 பேருக்கும் தெரியாது. ஆனா அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். முதல் தடவையா எவனோ ஒருத்தையும் அடிப்படையே ஆட்ட பார்த்துருக்கான். என்ன கள்ளக்காதலா அருவா வச்சு வெட்டுறதுக்கு. ஜி, அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். பேரு மித்ரன். அம்மா அப்பா இல்லை, தனியாள். ஆசைப்பட்டு போலீஸ்காரனா இருக்கான். அவன் போலீஸ் ஸ்டேஷனோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ற இடம் ஒன்று இருக்குச்சு. உன் எதிரி யார் என்று சொல். நீ யார் என்று சொல்கிறேன். எனக்கும் ஒரு ஐடியா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதையே நான் வாழ்க்கையாக ஜெயிப்பேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது வரைக்கும் எத்தனையோ பேரையும் பிசினஸ்ல பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அவங்களையெல்லாம் எதிரின்னு கூட மரியாதை கொடுக்காம மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கியிருக்கேன். ஆனால் இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கான். என்னை பர்சனலாக அழிக்கணும்னே புறப்பட்டுருக்கான். நான் யாருக்கு பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன், என்ன படித்தேன், என் பிஸ்னஸ் என்ன, என்னோட பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணியிருக்கான். எங்க காதல உன் சுயநலத்துக்காக பிசினஸ் ஆக்கிக்கிட்டேன். You're a bloody cheat. நீ அஜய் குணத்தை கொன்னு, அவங்க அப்பாவையும் கொன்னு, இப்ப எங்க காதலையும் கொண்டுட்டியே. No. அதுக்கு நான் விட மாட்டேன். அதுக்கு நான் விட மாட்டேன். என்ன மேல அனுப்புறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சிடல, அவனை இப்ப கீழே அனுப்புறப்பார். அஜய்! அஜய்! அஜய்!
உன் ஃபேக்டரி அழிக்கிறதுக்கு முகூர்த்த நாள் கேட்டிருந்தல அதை இப்ப நானே குறிச்சிட்டேன். வேட்டு சத்தம் கேட்கும். உன் குடும்பத்தோட வந்து தரிசனம் பண்ணிட்டு போ. அஜய்க்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சோனியா ப்ளீஸ் அஜய் விட்டுடுங்க. எங்க அப்பா போட்ட பிளான்ல அநியாயமா இவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. என்ன காதலிச்ச ஒரே பாவத்துக்காக எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறாரு. அவருக்கு உங்களோட பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் சொல்றத நம்புங்க. ப்ளீஸ் லீவ் ஹிம். அவரை விட்டுடுங்க. தயவு செஞ்சு அஜய் விட்டுடுங்க ப்ளீஸ். லவ் ட்ரூ லவ்வா பேபி? ஸ்ரீராமோட பொண்ணு ஒருத்தனை ட்ரூவா லவ் பண்ணி அவனுக்காக என்ன வேணா பண்ண தயாரா இருக்கான்னா ரியலி ஆச்சரியமான விஷயம். நான் யாருன்னு தெரியுமா பேபி? உன் சித்தப்பா. எல்லா உணர்ச்சியும் செத்தப்பா. டோட்டலி டெட். எனக்கு லைஃப்ல ஒரே ஒரு ஆம்பிஷன் தான் இருக்கு. ஒரே என்ன தெரியுமா? உங்க அப்பா ஃபேக்டரி அழிக்கணும். அதுல இருக்கிற ஒரு நட்டு போல்ட் கூட யூஸ் ஆகக்கூடாது. அது உன்னால முடியும். உன் அஜய் உனக்கு வேணும்னா இத நீ எனக்கு பண்ற. Look. இதுதான் நான் ஸ்ரீராமுக்கு அனுப்ப போற கடைசி பானம். ரஷ்யன் ஜெலட்டின் ஸ்டிக்ஸ் 2500 kgs. இந்த டேங்க் வெடிச்சா உங்க அப்பனுடைய ஃபேக்டரி மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸ்ல புல்லு முளைக்கிறது கூட 70 years ஆகும் பேபி. 70 வருஷம். இதுக்காக நான் என்னுடைய ஆளுங்க எல்லாத்தையும் பலி கொடுக்க தயாராயிட்டேன், இன்க்ளூடிங் மீ பேபி. Thank God, thank God, thank God நீயே வந்துட்ட. நீ யார அழிக்க சொன்னாலும் சரி, எதை அழிக்க சொன்னாலும் சரி, நான் ரெடி. ஆனா என் அஜய் உடம்புல இனி சின்ன கீழே கூட விழக்கூடாது. ஓகே ஓகே. சோனியா, ஃபேக்டரியோட நீ அழிஞ்ச அடுத்த நிமிஷமே உன் அஜயை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். This is a promise. உன் ஐஸ் கட்டியா இருக்கு போ. சோனியா, Take a drive, baby. சோனியா, don't go. ட்ரக் ஸ்டார்ட் பண்ணி 30 நிமிஷத்துல நீ ஃபேக்டரியை ரீச் பண்ணி ஆகணும். ட்ரக்கோட ஸ்பீடும் ஃபேக்டரியோட தூரத்தையும் கால்குலேட் பண்ணி தான் இந்த பாம்பை வச்சிருக்கேன் பேபி. போகாத. சாரி அஜய், இப்போ என் உயிரை விட உன் உயிர் தான் முக்கியம். என்ன தடுக்காத. சோனியா, சோனியா போகாத. சோனியா, no, move. Ram, finish. I'll kill you. வார்த்தையை காப்பாத்தலன்னா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியே. Die. Crash. Die. Hey!